மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு சந்திர பகவான் கடக ராசியில பூசம் நட்சத்திரத்துல உங்க 4வது வீட்ல சஞ்சரிக்கிறதுனால மனசுக்கு ரொம்ப நிம்மதியாவும் வீட்ல சந்தோஷமாவும் இருப்பீங்க. தாயார் வழியில நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. ராகு பகவான் உங்க 11வது வீட்ல இருக்கிறதுனால எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். சமூகத்துல இருந்து உதவிகள் வரும். உங்க முயற்சிகள் நல்ல பலன் தரும். ஆனா உங்க ராசிநாதன் செவ்வாய் உங்க ராசியிலேயே இருக்கிறதுனால ஒரு சின்ன எச்சரிக்கை. ஆற்றல் அதிகமா இருக்கும். சில நேரம் அவசர முடிவுகளோ கோபமோ வரலாம். கொஞ்சம் நிதானமா இருங்க. உங்க 2வது வீட்டுல சூரியனும் அஸ்தமன புதனும் இருக்கிறதுனால பண விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். நிதி முடிவுகள் எடுக்கும்போது அவசரம் வேண்டாம். பேச்சிலையும் கூடுதல் கவனம் தேவை. சில சமயங்கள்ல தப்பான புரிதல்கள் வரலாம். சனி பகவான் உங்க 12வது வீட்ல சஞ்சரிக்கிறது, இது உங்களுக்கு 7.5 சனியோட ஆரம்ப காலம் என்பதால் செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். தேவையில்லாத அலைச்சலையும் மன உளைச்சலையும் தவிர்த்துருங்க. 5வது வீட்ல கேது பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் விஷயத்துல கூடுதல் கவனம் தேவைப்படும். இன்னைக்கு பஞ்சமி தேதிங்கிறதால இறை வழிபாடுகள்ல ஈடுபடுறது ரொம்ப நல்லது. குறிப்பா பிற்பகல் 1:41 மணியில இருந்து 3:17 மணி வரைக்கும் ராகு காலம். இந்த நேரத்துல முக்கியமான காரியங்களை ஆரம்பிக்கிறதையோ புது முயற்சிகளை செய்யறதையோ தவிர்த்திடலாம். மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு 3 நட்சத்திர மதிப்பெண் இருக்கு. நல்ல வாய்ப்புகள் இருந்தாலும் பண விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள்ல கவனமாயிருங்க. சனி பகவானோட தாக்கம் இருக்கிறதால சனிக்கிழமைகள்ல ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம். திருநள்ளாறு சனி பகவான் கோவிலுக்கு போய் வரது நல்லது. ஓம் பிரம் ப்ரீம் ப்ரௌம் சஹ சனைச்சலாய நமஹங்கிற இந்த சனி காயத்ரிய சொல்றது உங்களுக்கு ரொம்ப துணை நிற்கும். கவனமா இருங்க, நல்லதே நடக்கும். நன்றி.